அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க. அதிர்ஷ்டம் இருந்தால் இந்த பதிவு உங்கள் கண்ணில் போடும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமையோட வரக்கூடிய விநாயகர் சதுர்த்தி, அதாவது 7ஆம் தேதி தான் விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வெள்ளிக்கிழமை மாலை நேரத்திலேயே விநாயகர் சதுர்த்தி ஆரம்பிச்சிடுது. விநாயகர் வழிபாடுன்னு பார்த்திங்கன்னா மாலை நேர வழிபாடு தான். அதனால் நாளைக்கு மாலை நேரத்துலேயும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். நிறைய விநாயகர் சதுர்த்தியை பற்றி நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் பூஜை பண்ண முடிஞ்சாலும் சரி முடியாவிட்டாலும் சரி நாளைய நாளை எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க. மகாலட்சுமி தாயாருடைய பரிபூரண அருளும் விநாயக பெருமானின் பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் நான் சொல்லக்கூடிய விநாயகர் மற்றும் மகாலட்சுமி தாயாருடைய சீக்ரெட் கோடு, அதுவும் அவங்களுக்குரிய சிறப்பான இந்த நாளில் இந்த நம்பரை நீங்கள் வாயால் சொன்னாலும் சரி நோட்டில் எழுதினாலும் சரி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு பணம் உங்களை தேடி வரும். அதாவது இந்த ஒரு நம்பரும் இந்த ஒரு சுவிட்ச் வேர்டும் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் உங்களை தேடி வர்றதுக்கு. அதாவது நீங்கள் கேட்ட பணமும் உங்களுக்கு கிடைக்கும். வருடம் முழுவதும் பண வரவு அதிகரித்து கொண்டே இருக்குங்க. இது பணத்திற்காக மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. விநாயகருடைய ஆசீர்வாதமும் மகாலட்சுமி தாயாருடைய ஆசீர்வாதம் நமக்கு வாழ்க்கையில் கிடைச்சிட்டனாலே நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் அனைத்தும் விலகுங்க. நம்ம என்ன கேட்குறோமோ அது நமக்கு கிடைக்கும். நல்ல ஒரு ராஜபோக வாழ்க்கை வாழ்கிறதுக்கு இது உங்களுக்கு உதவி பண்ணுங்க. அதனால் நாளைக்கு பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி எப்பொழுது ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 3:01 ஆரம்பித்து மறுநாள் சனிக்கிழமை அன்று மாலை 5:37 முடிவடைகிறது. அதனால் நாளைக்கு மாலையும் நம்ம பூஜை பண்ணலாம், சனிக்கிழமை அன்றும் நம்ம பூஜை பண்ணலாம். சனிக்கிழமை அன்று முழு சதுர்த்தி இருக்குது. அதாவது இரவு தங்குறதை தான் நம்ம கணக்கில் எடுத்துப்போம். அப்படி பார்த்திங்கன்னா 7ஆம் தேதி முழுக்க நம்ம பூஜை பண்ணலாம், பரிகாரங்கள் பண்ணலாம், விநாயகரை நம்ம வழிபடக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கிறது. உங்களால் பூஜை பண்ண முடிஞ்சாலும் முடியாவிட்டாலும் நாளைய தினத்தில் நாளைக்கும் சரி நாளை மறுநாளும் சரி இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நாளைக்கு நீங்கள் விநாயகரை வாங்கிட்டு வந்தாலும் சரி, நாளை மறுநாள் சனிக்கிழமை அன்று விநாயகரை வாங்கிட்டு வந்தாலும் சரி, நம்ம ஏதாவது ஒரு பலகையில் நம்ம விநாயகரை பிரதிஷ்டை பண்ணுவோம் பாருங்கள். அப்பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கீழே நம்ம வெறும் தரையில் வைக்க மாட்டோம். ஏதாவது தாம்பலத்தில் இல்லை பச்சரிசி நிரப்பி ஏதாவது ஒரு தாம்பலத்தில் வைப்போம் இல்லையா. சப்போஸ் வெறும் தாம்பலத்தில் வச்சாலும் சரி பச்சரிசியில் வச்சாலும் சரி, அந்த தாம்பலத்தில் இல்லைன்னா அந்த பச்சரிசியில் உங்களுடைய வலது கை முட்டி அளவுக்கு ஒரு கைப்பிடி பச்சை பயிறு, முழு பச்சை பயிறு இருக்க பாருங்கள், அதை அந்த தாம்பலத்தில் பரப்பி அதற்கு மேலே விநாயகரை நீங்கள் பிரதிஷ்டை பண்ணும்போது உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான செல்வங்கள் அனைத்தும் உங்களை தேடி வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி அதிகரிக்கும். அதனால் மறக்காமல் இதை பண்ணுங்கள். நீங்கள் விநாயகரை கரைக்கிறதுக்கு நீங்கள் ஆற்றுல விடும்போது அந்த பச்சை பயிரையும் சேர்த்து நீங்கள் ஆற்றுல இல்லை குளத்தில் இல்லை கிணற்றில் நீங்கள் விடும்போது இந்த பச்சை பயிரை விநாயகரோடு சேர்த்து நீங்கள் தண்ணீரில் விட்டுடலாம். அவ்வளோதாங்க. இதை நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு வேணும்னாலும் சரி, தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படணும், நீங்கள் ஏதாவது வேலை பார்த்தீங்கன்னா அதில் இன்க்ரிமெண்ட் வேணும், நல்ல ஒரு பதவி உயர்வு வேண்டும், இல்லைன்னா சம்பள உயர்வு இன்க்ரிமெண்ட் வேணும், நீங்கள் ஒரு எதிர்பார்த்துருப்பீங்களே இந்த பணம் எனக்கு சம்பளமாக கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க பாருங்கள். அந்த அமௌண்ட்டை நீங்கள் மனசில் நினச்சிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய சீக்ரெட் கோடு, அதாவது விநாயகருடைய சீக்ரெட் கோடுன்னு சொல்லுவாங்க, முழு சக்தியும் இந்த நம்பருக்கு உண்டு. இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று இந்த நம்பரை நம்ம சொல்வதன் மூலமாகவும் எழுதுவதன் மூலமாக நம்ம என்ன நினைத்து இந்த நம்பரை சொல்கிறோமோ அந்த பிரார்த்தனை நிறைவேறும். அது மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் கேட்ட பணமும் உங்களுக்கு கிடைக்கும். அது கூடவே நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏற்படணும், வருமானம் பெருகணும், நல்ல ஒரு லக்ஸரி லைஃப் வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மகாலட்சுமி தாயாருடைய ஒரு சீக்ரெட் கோடு இருக்குங்க. இந்த 2 நம்பரையும் இன்றைய நாளில் நீங்கள் எழுதினாலும் சொன்னாலும் அதீத பலனை கொடுக்கக்கூடியது, நீங்கள் கேட்ட பணமும் கிடைக்கக்கூடியது. அது என்ன அந்த சுவிட்ச் வேர்டும் அந்த மிராக்கல், அதாவது சீக்ரெட் கோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுண்ட் டிவைன் கவுண்ட் 46429. இது பார்த்தீங்கன்னா விநாயகருக்குரிய சீக்ரெட் கோடு.
2918. இது பார்த்திங்கன்னா மகாலட்சுமிக்குரிய சீக்ரெட் கோடுங்க. ரொம்பவும் பவர்ஃபுல்லானது. அதுவும் நாளைய நாளில் சொல்லும்போது உடனடியாக உங்களுக்கு இந்த 2 தெய்வத்துடைய பரிபூரண அருளும் கிடைக்கும். நீங்கள் கேட்டதும் கிடைக்கும். ஒரு லக்ஸரி லைஃப், நல்ல ஒரு ராஜபோக வாழ்க்கை வாழ்கிறதுக்கு இது நிச்சயமாக உங்களுக்கு உதவி பண்ணும். 24 மணி நேரமும் இதை நீங்கள் சொல்ல பணம் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். கவுண்ட் டிவைன் கவுண்ட் 46429, 2918 அப்படின்னு நீங்கள் நோட்டில் கூட ஒரு பேஜ் முழுக்க எழுதலாம். சப்போஸ் உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு தேவைப்பட்டதுன்னா, ஒரு 1,00,000 ரூபா பணம் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த நோட்டில் ஃபஸ்ட்டு பேப்பர் இருக்குது பாருங்கள், அந்த பேப்பருக்கு மேலே விநாயகர் சொல்லி போட்டுக்கோங்க. உங்கள் குலதெய்வத்தையும் நம்ம இஷ்ட தெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு, உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை கீழே எழுதிட்டு இந்த ஒரு சுவிட்ச் வேர்டையும் இந்த ஒரு நம்பரையும் எழுதிங்க. கவுண்ட் டிவைன் கவுண்ட் 46429 2918 அப்படின்னு எழுதுங்க. அந்த பேஜ் முழுக்க எழுதலாம். உங்களால் எவ்வளோ முறை எழுத முடியுதோ நாளை எழுதுங்க. நாளை மறுநாளும் தாராளமாக எழுதலாம். இப்படி நீங்கள் எழுதும்போது நிச்சயமாக நீங்கள் கேட்ட பணம் உங்களை தேடி வரும். விநாயகர் பெருமானுடைய ஆசீர்வாதமும் மகாலட்சுமி தாயாரோடைய பரிபூரண ஆசீர்வாதமும் கிடைக்குங்க. நல்ல ஒரு லக்ஸரி லைஃப் வாழத்துக்கூடிய அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இதை சொல்ல கட்டுக்கடங்காத பணம் கூட உங்களை தேடி வருங்க. அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு சுவிட்ச் வேர்டும் நம்பருங்க. அதாவது ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு இல்லையா, அந்த சிறப்புக்குரிய தெய்வத்தை அன்றைய நாளில் இந்த முறையில் வழிபடும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் முழுவதும் நீங்குவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இது பணத்திற்காக மட்டும் கிடையாதுங்க. உங்கள் வாழ்க்கைக்கு என்னென்னலாம் தேவையோ அதையுமே நீங்கள் மனசில் நினச்சிட்டு நான் சொன்ன இந்த ஒரு சுவிட்ச் வேர்டையும் இந்த நம்பரையும் சொல்லி பாருங்கள். எழுத முடியலனா சொல்லலாம், சொல்ல முடியாதவங்க எழுதலாம். உங்களுடைய விருப்பம்தான். நம்பிக்கையோட முழு மனதோட இதை செஞ்சேன்னா என்னுடைய பிரார்த்தனை, என்னுடைய வேண்டுதல் நிறைவேறும், நான் கேட்டது எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது ரிசல்ட் கொடுத்தே தீருங்க. இந்த ஒரு நம்பரையும் இந்த ஒரு சுவிட்ச் வேர்டையும் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிட்ருந்தீங்கன்னா தயவுசெய்து சொல்லாதீங்க. மாதவிடாய் காலத்தில் சொல்லலாம். ஏன்னா இந்த நாள் நமக்கு வர இனி 1 வருடம் வெயிட் பண்ணணும் இல்லையா, அதனால் மாதவிடாய் காலத்தில் பூஜை ரூமுக்கு போகாமல் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல ரெட் கலர் பென் இல்லைன்னா க்ரீன் கலர் பெண்ணால் நீங்கள் எழுதலாம். அதே போல் வாயாலையும் நீங்கள் சொல்லலாம். வேறு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் கேட்ட பணம் கிடைக்கிற வரைக்கும் எழுதலாம். இல்லை டெய்லியுமே இதை எழுதலாம். நீங்கள் இது இத்தனை நாளைக்கு தான் எழுதணும் அப்படின்னு எதுவும் கிடையாது. உங்களுடைய விருப்பம். ஒரு நாள் எழுதினாலும் சரி, நீங்கள் தொடர்ந்து எழுதினாலும் சரிங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பேப்பரை தூக்கி போடணும், எரிக்கணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஏன்னா இது மகாலட்சுமி தாயாருக்குரிய விநாயகருக்குரிய ஒரு சீக்ரெட் கோடு. அதனால் இதை நீங்கள் பணம் காசு வைக்கிற இடத்துல அந்த பேப்பரை வச்சுடுங்க. வேறு நீங்கள் எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்பிக்கையோடு ஒரு முறை செஞ்சு பாருங்கள். நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தீரும். நல்லதே நடக்கும். நன்றி.